அட திண்டுக்கலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையை மட்டும் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. அயனி தம் பிரியாணி சொல்ல போகிற இந்த கடையில் பிரியாணி வாங்குனீங்கன்னா சில்லி வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக அந்த பிளேஸை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஹைலி ரெக்கமெண்ட்ங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு சேனலை மறக்காமல் ஒரு ஃபாலோ ஒன்று பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அந்த இன்டீரியர் செட்டப்லாம் பார்க்குறதுக்கு வந்து தரமாக கொடுத்துருக்காங்க. நம்ம போய் என்ன ஆர்டர் போட்டிருக்கோம்னா ஒரு சிக்கன் பிரியாணியும் இந்த சில்லி ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ சிக்கன் பிரியாணி கூட என்ன வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா பீசஸ் பார்த்தீங்கன்னா பெருசாகவும் முட்டை ஒன்று கொடுத்துருக்காங்க. கூடவே சில்லி பீசஸ்ல பெரிய பீஸா கொடுத்துருக்காங்க. இதுல என்ன ஹைலைட்னா அந்த பிரியாணியில கொடுத்த பீசஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே தான் ஹைலைட்டுங்க. பெரிய பீஸா இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா சக்கத்தா இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக போன இந்த சிக்கன் பல் இந்த பீசஸ் ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல குக்காய் உண்மையிலே சாப்பிட்றதுக்கு தரமா இருக்குங்க. குறிப்பாக தனியாக வாங்குற அந்த சில்லியை விட அந்த பிரியாணியில் வச்சு கொடுக்குற சில்லி இருக்கு பார்த்தீங்களா, சாப்பிட்டேன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் நீங்களே சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு இருக்குங்க. தரமாக இருக்கு உண்மையிலேயே. ஸோ அந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே டேஸ்ட்டு தாங்க. எப்படி சொன்னால் ஓவராலாக கொடுக்குற காசுக்கு ஒருத்து தான் சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி சொல்லலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு நல்ல ஒரு பிரியாணி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கடையில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. சக்கத்தாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. கடையோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி தேட்டர் போகிற வழியில், அதாவது ஆர்த்தி தேட்டர் போகிற வழியில் அந்த ஃபர்ஸ்ட் ரைக்கு அந்த கடைக்கு ஆப்போசிட்டே பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி கடை இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.